ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். குபேரா திரைப்படம் 3 நாள் என்ன வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பல பேர்கிட்ட வசூல் விவரத்தை கேட்க வேண்டியது. எடுத்தோமா கவுத்தமாலாம் நம்ம போட்டுற மாட்டோம். உங்களுக்கே தெரியும், நம்ம ஆத்தென்டிக்கான சோர்ஸ் மூலமாக வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த உண்மை தகவலை வெளியிடுவோம். அந்த வகையில் குபேரா திரைப்படம் தமிழகத்தில் என்ன பண்ணியிருக்கு, கர்நாடகாவில் என்ன பண்ணியிருக்கு, ஆந்திரா, தெலுங்கானா, ஓவர்சீஸ், கேரளா, இந்த இடங்கள்ல இந்த திரைப்படம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற விவரத்தை நம்ம பார்ப்போம். நமக்கு எப்பவுமே ரெகுலராக ஆத்தென்டிக்கான சோர்ஸ் பர்சன் மூலமாக தான் இப்போது நம்ம கலெக்ட் பண்ணோம். சரி, தமிழகத்தில் இந்த திரைப்படம் முதல் நாள் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 2ஆம் நாள் 3.65 கோடி வசூல் பண்ணியிருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் 5.25 கோடி வசூல் பண்ணியிருக்கு. மொத்தம் இந்த 3 நாளில் குபேரா திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் வரை தமிழகத்தில் மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்தது நம்ம எங்கே போவோம்னா கேரளா போவோம். மேக்ஸிமம் கேரளாவில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் வரை தான் வசூல் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த திரைப்படம் முதல் நாள் கிட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் மட்டுமே, அடுத்த நாளில் ஒரு 30 லட்சம் ரூபாய், நேற்று ஒரு 32 லட்சம் ரூபாய் இன்னும் வசூலாயிருக்குன்னாங்க. மொத்தம் ஒரு 80 லட்சத்துலேருந்து ஒரு 1 கோடிக்குள்ளே தான் கேரளாவில் இந்த திரைப்படம் வசூலாயிருக்கு. அடுத்தது கர்நாடகாவுக்கு போகும். கர்நாடகாவில் இந்த திரைப்படம் முதல் நாள் 1.20 தான் வசூலாச்சு. ஆனால் அடுத்த 2 நாட்களில் பெரிய லெவலில் பிக்கப் ஆச்சு அப்படின்னாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த 2 நாட்கள்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் கிட்ட வசூலாச்சா, சனி ஞாயிறு மட்டுமே. மொத்தம் கர்நாடகாவில் மட்டும் இந்த திரைப்படம் 6 கோடி ரூபாய் வரை வசூலாகிருக்கு. அடுத்தது எங்கே போவோம்னா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. ஏன்னா இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டே இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படத்தில் நாகார்ஜுனாவும் ஒரு ஹீரோ. இந்த திரைப்படத்தில் நாகார்ஜுனா ஒரு ஹீரோ என்பதனால ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த திரைப்படம் முதல் நாளே கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில். அதே மாதிரி 2ஆம் நாள் கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நேற்று 3ஆவது நாள் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் வரை இந்த திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட முதல் 3 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 34லேருந்து ஒரு 35 கோடி ரூபாய் வரை ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிலே இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னாங்க. இன்னும் வரும் நாட்களில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 கோடி ரூபாய் வரை ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிலே வசூல் பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் அங்கேருந்து வந்த செய்திகள். அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த திரைப்படம் மொத்தம் இந்த 3 நாட்களையும் சேர்த்து ஒரு 80 லட்சம் ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்தியா முழுவதும் இந்த 3 நாட்கள் எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு ஒரு 12 கோடி, கேரளா ஒரு 1 கோடி 13, கர்நாடகா ஒரு 6 கோடி 19, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஒரு 35, 19, 30, 54, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஒரு 1, 55 கோடி ரூபாய் வரை 3 நாட்களில் நம்ம இந்தியாவிலேருந்து மட்டும் வந்திருக்கு. சரி, வெளிநாடுகளில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, வெளிநாடுகளில் கூட இந்த திரைப்படம் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முதல் நாள் சுமார் ஒரு 9 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னாங்க. 2ஆம் நாள் 10.50 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னாங்க. நேற்று சண்டே, நேற்றும் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் வரை வெளிநாடுகளில் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னாங்க. மொத்தம் 30 கோடியிலிருந்து ஒரு 32 கோடி ரூபாய் வரை வெளிநாடுகளிலிருந்து வசூல் வந்திருக்கு. மொத்தம் ஓவராலாக சேர்க்க போனால் இந்த 3 நாட்களில் கிட்டத்தட்ட 80 கோடியை தாண்டியுள்ளது. இதை நம்ம நாகார்ஜுனாவை தவிர்த்துட்டு வெறும் தனுஷ் படமாக பார்த்தோம்னா, தனுஷ் படம் 3 நாட்களில் 80 கோடி ரூபாய் பண்ண முதல் திரைப்படமே குபேரன் தான் சொல்ல முடியும். அது இப்போ நாகார்ஜுனா நடிச்சிருந்தா கூட சரி, நாம் பொதுவாக தமிழகத்திலிருந்து நம்ம பார்வையை நம்ம தனுஷ் பக்கம் தான் திரும்பும். அந்த வகையில் பார்க்கும்போது தனுஷ் நடித்த திரைப்படம் 3 நாட்களில் 80 கோடி எடுத்த முதல் திரைப்படமே இந்த திரைப்படம் தான். அந்த அளவுக்கு பெருமையாக சொல்லலாம். இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட்டிருப்பவர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டிஸ்ட்ரிபியூஷன் முறையில் தான் வெளியிட்டிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா கணிசமான திரையரங்களை எடுத்து கொடுத்துருப்பாரு. அதுக்கு உண்டான பர்சன்டேஜ்னோ அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எம்ஜி பேஸ்லையோ இல்லை அவுட் ரேட்லையோ இந்த மாதிரி வாங்கினதான் சரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒருவேளை அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன கலெக்ட் பண்ணுதோ அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அவங்க அவங்களுடைய கமிஷனாக எடுத்துப்பாங்க. அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து இங்கே வந்த தகவல். சரி, மொத்தத்தில் குபேரா என்ன சார், ஏதோ 125 கோடி பண்ணால் தான் பிரேக் ஈவன் பண்ண அந்த படம் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக சொல்லப்போனால் 125 கோடி பண்ணால் தான் பிரேக் ஈவன் அவங்க பட்ஜெட்டுக்கும் இதுக்கும். அது ஓடிடி, ஏன்னா அந்த ஓடிடியே கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய்க்கு மேலே விற்றுருக்காங்க. ஏன்னா 4 லாங்குவேஜ் சேர்த்து, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்த 4 லாங்குவேஜ் சேர்த்து ஓடிடி தளத்தில் கிட்ட ஒரு 70 கோடி ரூபாய்க்கு மேலே விற்றுருக்கேன்னாங்க. டெலிவிஷன் ரைஸ் 25 கோடிக்கு விற்றுருக்காங்க. இங்கேயே அவங்களுக்கு 95 கோடி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் தேட்ரிக்கல் ரீதியாக வந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு தமிழ்நாடு,
கேரளா, கர்நாடகா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, ஓவர்சீஸ் இதெல்லாம் பிஸ்னஸை பார்க்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாக இந்த படம் வந்து ப்ரொடியூசருக்கு பிரேக் ஈவன் பண்ணிடும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் வெளியிட்டவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு லாபகரமான படமாக அமையுமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவும் நல்லா போயிட்டுருக்கு, கர்நாடகாவும் நல்லா போயிட்டுருக்கு, வெளிநாடுகளும் நல்லா போயிட்டுருக்குன்னு தான் ரிப்போர்ட். ஏன்னா அந்த 3 ஏரியாக்கள்லையும் சூப்பராக போயிட்டுருக்கு படம். அதனால் அந்த 3 ஏரியாக்களில் நிச்சயமாக ப்ராஃபிட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அந்த 3 ஏரியாக்களில் ப்ராஃபிட் இப்போ நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ஆல்ரெடி 35 கோடி கிட்ட வசூலாயிடுச்சுன்றாங்க முதல் 3 நாட்டிலே. இன்னும் வரப்புகிட்ட நாட்களில் எப்படி பார்த்தாலும் ஒரு 30 கோடி 35 கோடி போட 70 கோடி ரூபாய் கிட்ட ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிலே வந்துடுது. ஸோ அதனால் வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, கர்நாடகா, ஓவர்சீஸ் இந்த 3 இடங்கள்லையுமே இந்த படம் நிச்சயமாக பிரேக் ஈவனும் இல்லை ப்ராஃபிட்டே வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த தமிழ்நாடு, கேரளா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இந்த இடங்களில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த இடங்களில் வந்து அவங்க என்ன ரேஞ்சுக்கு வந்து எதிர்பார்த்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம், இந்த படம் வந்து நமக்கு இத்தனை கோடி ரூபாய் ஷேர் வந்தால் நமக்கும் ப்ராஃபிட் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா அது என்ன அமௌண்ட்டுக்கு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்கன்றது நமக்கு தெரியலை. ஏன்னா அந்த நம்ம ரேட்டு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் பிரேக் ஈவன் பண்ணுமா, தமிழ்நாட்டில் லாபம் அடையுமா நஷ்டம் அடையுமான்னு தெரியும். அதே தான் கேரளாவில் அந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணுமா, லாபம் அடையுமா நஷ்டம் அடையுமான்னு நமக்கு தெரியும். பட் என்ன விலைக்கு அவங்க வந்து கோட் பண்ணி அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவங்க சொன்னதான் நமக்கு தெரியும். ஒரு 20 கோடி ரூபாய் நம்ம ஷேர் எதிர்பார்க்கலாம் அந்த படத்தை அப்படின்னு எதிர்பார்த்தா நம்ம தைரியமாக சொல்லிடலாம். இப்போ 12 கோடி ரூபா ஒரு 7.5 கோடி தான் ஷேர் வந்துக்குது இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து. 20 கோடி ரூபாய் இன்னும் வந்து இது மாதிரி 3 மடங்கு பண்ணணும், எங்கேருந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்க நம்ம அப்புறம் உண்மையை சொல்லிடலாம், டிக்ளேர் பண்ணிடலாம் இந்த படம் தமிழ்நாட்டில் பெருசாக வந்து வெற்றி அடையாது அப்படின்ட்டு வசூல் ரீதியாக. பட் ஆனால் வந்து அவங்க என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு ஒன்று தான் வெளிச்சம். ஏன்னா வந்து யாருமே உண்மையான தகவலை சொல்ல போகிறது கிடையாது. இங்கே எல்லாருமே வந்து அப்ராக்சிமேட்லி தான் போட போகிறாங்களே தவிர இதுதான் வந்து உண்மையான கருத்துன்னு இங்கே யாரும் முன்வைக்க முடியாது, யாராலும் முதல்ல அக்யூரேட்டாக சொல்லவும் முடியாது உண்மையை சொல்ல போனால். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த திரைப்படம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, கர்நாடகா, ஓவர்சீஸ் இந்த 3 இடங்களிலும் குபேரா திரைப்படம் ப்ராஃபிட், இது நம்ம உறுதியாகவே சொல்லலாம். தமிழ்நாடு, கேரளா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இந்த 3 இடங்களில் இந்த படம் இப்போதைக்கு என்னன்னு சொல்கிறதுக்கு உறுதியாக சொல்லவே முடியாது. இது வெற்றியா தோல்வியா அப்படின்றத இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே என்ன பட்ஜெட்டில் இந்த படத்தை எதிர்பார்த்தாங்க அப்படின்றத வந்து ஊர்ஜனப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் விரிவாக சொல்ல முடியும். பட் என்ன இருந்தாலும் மற்ற அந்த 3 இடங்களையும் இந்த படம் ப்ராஃபிட் அப்படின்றது மட்டும் உறுதியாக இப்போயே சொல்லிடலாம். ஏன்னா இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது. ஸோ அவங்க வித்த காசை விட அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க அந்த 3 இடங்களிலுமே. அதனால் இப்போயே சொல்லிடலாம் அந்த இடங்கள்லாம் ப்ராஃபிட்ன்றது. பொறுத்திருந்து பார்ப்போமே. இன்னும் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து வரப்போகின்ற படங்கள் இருக்குது, இன்னும் நிறைய நாட்கள் வேறு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து சாதனை பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத நம்ம கடைசியாக எப்படியோ வந்தாலும் ஒரு வீடியோ சொல்லத்தான் போகிறோம் இந்த படத்துக்கு உண்டான. அதில் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இந்த படம் வெற்றி பெற்றதா வசூல் ரீதியாக தோல்வி பெற்றதா அப்படின்றத. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.